இந்த திருச்சி மத்திய சிறை தான் வந்து கள்ளக்குடி போராட்டத்தில் கலந்து கொண்ட கலைஞர் தண்டவாளத்தில் தலை வைத்து அந்த தமிழை காப்பதற்காக நடந்த போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு முதல் அணி வந்து கலைஞர் அணி, ரெண்டாவது அணி வந்து காரைக்குடி ராமசுப்பையா அணி, மூணாவது அணி வந்து கவிஞர் கண்ணதாசன் அணி. அதில் தான் பல பேர் அன்பில் தர்மலிங்கத்திலேருந்து பலரும் கைது செய்யப்பட்டு இந்த சிறையில் திருச்சி மத்திய சிறையில் தான் வைக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு 6 மாத கடுங்காவல் கொடுக்கப்பட்டு இங்கே வைக்கப்பட்டார். அந்த நேரம் வந்து 1953. அப்போ தான் மார்ச் மாதத்தில் இன்றைக்கு இருக்கிற கழகத் தலைவர் பிறந்திருக்கார். இவங்க வந்து ஒரு 2-3 மாதம் கழிச்சு தான் அந்த போராட்டம் இங்கே ஜெயிலில் இருக்காங்க. அப்போ கை குழந்தையாக அவரை தூக்கிட்டு வந்து தயாளம்மா வந்து காட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ஜெயிலில் தான் அப்போ இந்த பார்க்குற ஒரு இது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வரலாறு உண்டு. அதை விட முக்கியமான இன்னொரு கட்டம் என்னென்னா, பேரறிஞர் அண்ணாவும் பெரியாரும் தனியாக பிரிஞ்ச பிறகு 1950 49 திமுக உருவாயிடுது. 50 வந்து அண்ணாவுக்கு ஒரு வழக்கு, பெரியாருக்கு ஒரு வழக்கு. புன்மொழிகள் புத்தகம், பெரியார் புத்தகம், அது வந்து தடை செய்கிறாங்க. அதே மாதிரி ஆரியமாய் அண்ணாவோட தடை செய்கிறாங்க. இந்த 2 தடை வழக்கும் வந்து அது வந்து இங்கே தான் நடைபெறுது. எங்கள் திருச்சியில் தான் கோர்ட்டில் நடைபெறுது. 2 பேருக்கும் தண்டனை கொடுத்துட்றாங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு. வேறு வழக்கு, ஆனால் ஒரே நாளில் தீர்ப்பு, ஒரே நேரத்தில் தண்டனை. 2 பேரும் வரக்கூடியது ஒரே சிறை. இப்போ பார்த்தா அந்த ஜெயிலர் ஐயா என்ன பண்ணிடுறாரு, பெரியார் அண்ணா அவங்கெல்லாம் ஒன்று தானே அப்படிங்கிற அந்த பண்ணுங்கள ஐயாவோட துணிமணிலாம் அந்த கணக்கெல்லாம் நீங்கள் எண்ணி வச்சுருங்களேங்கிற. இந்த உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் இது பண்ணுவாங்கள்ல, எவ்வளவு என்னென்ன கொண்டு வராங்க, உடைமைகள் என்ன, வாட்ச் இருந்தால் கழட்டி வைக்கிறது, காசு இருந்தால் எண்ணி வைக்கிறதுன்னு. பெரிய அண்ணாவுக்கு ஒரு பதட்டம். ஐயோ பெரியார் கோச்சுக்குவாருன்னா கடுமையாக இருக்குது, கண்ணீர் துளி பசங்கன்னு சொல்லிட்டு அவர் பண்ணிகிட்ருக்கார். ஐயோ இதை பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நினச்சா, இருந்தாலும் அவருக்கு மனசுக்குள்ள அண்ணாவுக்கு என்ன, இதைத்தானே நம்ம ரொம்ப காலமாக செஞ்சிட்ருக்கோம், அவருக்கான உதவியை செய்கிற பணிவிடை செய்கிறதான நம்ம வேலையை இப்போ என்ன புதுசாக பண்ணுறோன்ட்டு. அப்புறம் சிறைக்குள்ளேயும் இருக்கும் பொழுது இவர் வரப்போ அவர், அதாவது பகல் நேரத்தில் அண்ணா வெளியில் இருந்தாருன்னா பெரியார் உள்ளே இருந்துக்கு வரான். அப்புறம் பெரியார் வெளியில் வராருன்னா அண்ணா உள்ளே உட்காந்துக்குவாங்களாம். அந்த பேச்சு கூட ரொம்ப இருக்காது, மற்றவங்கள்ட்ட பேசுவாங்க, இவங்களுக்குள்ள அந்த மாதிரிலாம் ஒரு சூழல் இருந்திருக்கு கடைசியாக. ஆனால் அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் அண்ணா பெரியார் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு வந்து பிஸ்கட்டு பாக்கெட்லேருந்து பிரித்து அதில் ஒரு 6 பிஸ்கட்டை எடுத்து பக்கத்தில் அண்ணாதுரை கொடு அப்படின்னு அந்த இவர்கிட்ட சொல்லி அனுப்புகிறார். அண்ணாவுக்கு வந்து அந்த பிஸ்கட்டை கொடுக்குறேன். அவருக்கு அண்ணாவுக்கு அப்படி ஒரு இது, பெரியார் வந்து நம்மள்ட்ட அந்த பாசமாக இருக்கார். இங்கே வெளியில் போராட்டம், பெரியாரை விடுதலை செய், அண்ணாவை விடுதலை செய்யணும் போராட்டம் நடந்து 2 பேரையும் விடுதலை பண்ணிடுது கவர்மெண்ட்டு. வந்தால் அது அண்ணா அழகாக எழுதுறாரு திராவிட நாட்டில். அதாவது வெளியில் வந்தால் பெரியாரை வரவேற்கிறதுக்கு வேனை எல்லாம் வந்துடுச்சு, அவர் அழைச்சிட்டு போகிறதுக்கு. அண்ணாவுக்கு யாரும் இல்லை. என்ன சொல்லிட்டாரு, தம்பிகள் வந்து நான் விடுதலையான மகிழ்ச்சியில் எனக்கு வாகனம் அனுப்ப மறந்துட்டாங்க. பெரியார் ஒன்று பார்க்குறாராம், அவங்கெல்லாம் ஏறிட்டாங்க. அண்ணா நிற்கிறத பார்த்துட்டு அவரை ஏற சொல்லுப்பா, எங்கே இறங்கணுமோ இறக்கி விட்டுடலாம் அப்படின்னு வந்து ஏற்றி அவர் இறங்க வேண்டிய இடத்துல இறக்கி விட்டு போனார் அப்படிங்கிறது தான். அது வந்து எவ்வளோ நெகிழ்வான, அது 2 பேருக்கும் ஒரு போட்டி, அரசியலில் ஏதோ பகை அப்படின்னு இல்லை, அது வந்து கொள்கை ஒன்று தான், பாதை வேறு. அது வந்து அதுக்கு ஒரு உதாரணமாக இருந்த ஒரு இடம் வந்து, அதுக்கு அமைந்த இடம் வந்து திருச்சி சிறை, மத்திய சிறை.